கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கழட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூலையில் போட்டாங்க. அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர். அவர் இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்றவர் தான் அவருடைய வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நிறைய இடத்துல அவன் மேல நின்றுட்டு சீட்ல ஸ்க்ரூ அடிக்கும் போது அவ்வளோ வருத்தமா இருக்கும், வெளியே சொல்லவே முடியாது. ஆனா அவன் ஸ்க்ரூ அடிப்பான். ஆனா 3 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி நிற்கிறான். அவன் கற்பனை முழுக்க ஐஏஎஸ், ஆனா அவன் அடிக்கிறது ஸ்க்ரூ அடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், டேய் நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. நீ பாரு, அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டுல படுத்து கிடக்க கூடாது. எங்க அப்பா இவ்வளவு லட்சம் ரூபாய் எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல, கர்த்தர் பாக்குறாரு. நீ ஸ்ட்ராங் ஆகு, நீ பலப்படு, நீ ஓடு, நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்லு.